உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு அரசின் துணை சேவைகள் தேர்வு ஆணையம் எக்ஸ்ரே தொழில்நுட்ப வல்லுநர் பதவிகளுக்கு 403 பேரை தேர்ந்தெடுத்தது. அதில் ஆக்ராவைச் சேர்ந்த அர்பித் சிங் என்பவரும் ஒருவர். வரிசை எண் 80இல் பட்டியலிடப்பட்டார். 9 ஆண்டுகளாக அவர் வேலை செய்து வந்திருக்கிறார். சமீபத்தில் அம்மாநில அரசு மானவ் சம்பதா போர்ட்டல் என்ற ஆன்லைன் சரிபார்ப்பு முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அரசு ஊழியர்களின் விவரங்களை அந்த போர்ட்டல் மூலம் சரிபார்க்க முடியும். அப்போது அர்பித் சிங் பெயரில் பல்ராம்பூர், ஃபருக்காபாத், பண்டா, ராம்பூர், அம்ரோஹா மற்றும் ஷாம்லி ஆகிய 6 இடங்களில் 6 பேர் எக்ஸ்ரே தொழில்நுட்ப வல்லுநராக வேலை செய்து வருவதை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அத்தோடு டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, வீட்டு முகவரி, தந்தை பெயர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என அனைத்தும் ஒரே மாதிரி இருந்திருக்கிறது. இதனால் அதிர்ந்து போன அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். போலீசாரின் விசாரணையில் 9 ஆண்டுகளாக 6 பேருக்கு மாதம் 69,595 ரூபாய் ஊதியமாக கொடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தனி ஒருவரால் இந்த மோசடியை அரங்கேற்றியிருக்க முடியாது. இதற்கு பின்னால் பெரிய நெட்வொர்க் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு உண்மையான அரசு வேலை பெற்ற நபர்களின் ஒரிஜினல் ஆவணங்களை திருடி அதேபோல் நகல்களை உருவாக்கி மோசடி கும்பல் அரசு வேலை வாங்கிக் கொடுத்திருப்பதை போலீசார் விசாரணையில் உறுதி செய்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறையின் சம்பள பட்டியலில் இருந்து கிட்டத்தட்ட ரூபாய் 4.5 கோடி போலி நபர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலி ஆவணங்கள் மூலம் பணிக்குச் சேர்ந்த 6 பேரிடம் விசாரணை நடத்த போலீசார் முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் 6 பேரும் சொல்லி வைத்தார் போல் வீடுகளை பூட்டிவிட்டு தொலைபேசிகளை அணைத்து வைத்துவிட்டு தலைமறைவாக்கிவிட்டனர். தப்பி ஓடியவர்களிடம் இருந்து சம்பள பணத்தை மீட்டாக வேண்டும் என்று உத்தரப்பிரதேச சுகாதாரத்துறை முயற்சித்து வருகிறது. உண்மையான அர்பித் சிங் ஆக்ராவில் வேலை செய்து வர அவரது பெயரில் மோசடியில் ஈடுபட்ட 6 பேர் மீது ஆள்மாறாட்டம், மோசடி, போலி ஆவணங்களை உண்மையானதாக பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் நடத்தப்பட்ட ஆட்சேர்ப்பு நடவடிக்கையானது இப்போது அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இதே பாணியில் அரசு வேலையில் வேறு யார் எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள், இந்த மெகா மோசடியின் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கும் வேளையில் போலீசார் இறங்கியுள்ளனர். அவர்கள் சிக்கிய பிறகே ஊபியை அதிர வைத்த மோசடி குறித்து முழுமையாக தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.